Welcome back to our channel MRs Diya. நம்ம இன்னைக்கு வந்து silk thread ல வந்துட்டு எப்படி ஆரி போடுறதுன்னு கத்துக்கலாம். silk thread ல பாத்தீங்கன்னா chain stitch எப்படி போடுறது plus வந்து அந்த எப்படி silk thread வந்து அறுந்து போகாம இருக்குது அது கூட எண்ணாட் எப்படி போடுறது நம்ம பார்க்கலாம் ஈஸியா. இந்த மாதிரி வந்துட்டு ஒரே கலர்ல ரெண்டு thread எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா ஒரு thread வந்துட்டு பாபின்ல சுத்தி வச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டு thread எடுத்துக்கணும். silk thread வந்து ரெண்டு thread எடுத்துட்டு இந்த மாதிரி எண்ணாட்ல வந்து லாஸ்ட்ல வந்துட்டு நாட் போட்டுட்டு இது எப்பவும் போல இப்படி ஹேண்டில் பண்ணணும். எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எப்பயும் நம்ம ஜரி த்ரெட் எடுக்கிற மாதிரி தான் எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்றதுங்கறத நான் சொல்றேன். இப்போ அடியில எப்பயுமே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் சில்க் த்ரெட் எடுக்கிறேன் அப்படின்னா எப்பயும் போல வந்து சில்க் த்ரெட் எப்பயும் போல எடுத்துட்டேன். கீழே வந்து இப்படி இருக்கு. இதை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இது எப்பயும் போல வந்துட்டு இப்படி கொடுத்துட்டு இப்படி சுத்துனீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு த்ரெட்டு தான் மாற்றும். இந்த மூணு ஃபிங்கர்லையுமே வந்துட்டு இந்த த்ரெட்டை வந்துட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஃபிங்கரில் மட்டும்தான் த்ரெட்டை வந்துட்டு நம்ம இப்படி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் அறுந்து போகாமல் வரும். இந்த மூணு ஃபிங்கர்லையுமே வந்துட்டு த்ரெட் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஃபிங்கரில் வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு நல்லா டைட்டாக இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு த்ரெட்டுமே வந்துட்டு ஊசியில் போயிட்டு ஈஸியாக மாட்டும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ குத்திட்டேன். அதே மாதிரி தான் லெஃப்ட்டு ரைட்டு மறுபடியும் குத்திட்டு லெஃப்ட்டு ரைட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. அடியில் வந்துட்டு த்ரெட் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா இப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சில பேர்த்துக்கு என்ன ஆகும்னா இப்படி கொடுக்கும்போது வந்துட்டு த்ரெட்டு வந்துட்டு இங்கே லூஸ் ஆகும். அப்போ வந்துட்டு ஒரு சிங்கிள் த்ரெட்டு மட்டும்தான் மாட்டோம். இதே நீங்கள் வந்துட்டு இந்த மூணு ஃபிங்கரில் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இழுக்காமல் இந்த மூணு ஃபிங்கரில் வந்துட்டு இப்படி அடியில் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஃபிங்கரில் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வந்துட்டு ஈஸியாக மேலே வந்துடும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வந்துட்டு எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் ஈஸியாக மேலே வந்துடும். இப்போ அதே நான் செயின் ஸ்டிச் இதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் வரும். இதில் நம்ம எப்படி வந்துட்டு ஜரியில் நாட் போடுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய லூப் எடுத்துட்டு அது பக்கத்தில் வந்துட்டு ஒரு குட்டி லூப் எடுங்க. குட்டி லூப் எடுத்துட்டு இந்த லூப் வழியாக போயிட்டு இந்த லூப்பை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு கீழே இருக்க லூப் இழுத்திங்கன்னா உங்களுக்கு எண்ணாட் வந்து சீக்கிரமே விழுந்துடும். ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் போடும்போது இந்த மாதிரி லூப் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லூப் இவ்வளோ பெருசு வராது. சில்க் த்ரெட்டில் வந்துட்டு எடுத்துருங்க, நாட் எடுத்துட்டு இப்போ அடியில் கொடுக்குறீங்க. அடியில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஃபிங்கர்லேயுமே நான் சொன்ன மாதிரி இந்த மூணு ஃபிங்கர்லேயுமே வந்துட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஃபிங்கரில் மட்டும்தான் அந்த ஊசி தெரியுதா இந்த ரெண்டு ஃபிங்கரில் மட்டும்தான் அந்த ஊசியை வந்து சுற்றி கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நூலில் வந்துட்டு ஊசியில் வந்துட்டு நூல் வந்து சிக்கிடும். இந்த மாதிரி பிசுரெல்லாம் எதுவுமே வராது. இப்போ நம்ம இதில் சில்க் த்ரெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மெதுவாக ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டபுள் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் அடியில் வந்துட்டு நூல் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னேன். அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கையை வந்து ஃப்ரேமுக்கு இப்போ அடியில் லெஃப்ட் ஹேண்ட் வந்து எப்பயுமே அந்த கிளாத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப கீழே வச்சுட்டு கை வச்சுட்டு பண்ணால் கூட உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்துட்டு லூஸ் கிடைக்கும். அப்போ வந்துட்டு வராது. இப்போ நான் போட்டிருக்க செயின் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா பிசுறு இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும்.